ஜும்மாவை விட்டுவிட்டு படம் பார்க்கிறீர்களா? அல்லாஹ் அழைக்கும் நேரத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது என்ன? அல்லாஹ்வின் கட்டளையா அல்லது இந்த தற்காலிக துன்யா மகிழ்ச்சியா? ஜும்மா நாள் சுபஹானல்லாஹ் ஒரு முஸ்லீமின் வாரத்தில் மிக முக்கியமான நாள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் ஜும்ஆ தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும்னு தன் திருமறையில் 62வது அத்தியாயம் 9வது வசனத்தில் இது ஒரு தெளிவான கட்டளையாக நமக்கு சொல்கிறான். ஆனால் இன்று சிலர் அந்த நேரத்தையே மறந்து அல்லாஹ்வின் நினைவுக்கு பதிலாக துன்யாவை தேர்வு செய்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள், மக்கள் ஜும்மா தொழுகையை விட்டுவிடுவதை நிறுத்தி கொள்ளட்டும். இல்லையெனில் அல்லாஹ் அவர்களின் இதயங்களில் முத்திரையிட்டு விடுவான். பிறகு அவர்கள் கவன குறைவானவர்களாகி விடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்யும் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 865 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு ஆபத்துக்கான எச்சரிக்கை. மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஏதாவது விட்டுவிட்டால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை அவனுக்கு மாற்றாக தருவான். முஸனத் அஹ்மதில் அது பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியை அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடாமல் அல்லாஹ்வையே விட்டுவிட்டு துன்யாவை பிடிக்கிறோம். இது சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறாங்க, மூமின் தனது பாவத்தை தலையில் விழப்போகும் மாலை மாதிரி நினைப்பான். இன்று நம் பாவத்தை ஒரு சின்ன விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாவம் செய்ததற்கு கூட நன்றி சொல்கிற நிலை வந்துருச்சா? அது எவ்வளவு ஆபத்து! இந்த உலகம் ஒரு சோதனை, பொழுதுபோக்கு, தற்காலிகம். அல்லாஹ்வின் சந்திப்பு நிரந்தரம். நாம் எதை தேர்வு செய்கிறோம்? இன்று திருந்தலனா நாளை வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஆனால் திருந்துவதற்கு என்ன வழி? இதோ இறைவன் நமக்கு கற்றுத்தந்த துவா. ரப்பனா லா துஜு குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹி. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம்புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா, எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் எங்களை நீ ஒன்று திரட்டுவாயாக. அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்கிற இது நேரான வழிக்கு பாதை காட்டக்கூடிய துவா. இந்த துவாவை அனுதினமும் அல்லாஹ்வை நினைத்து பிரார்த்திப்போம். அதனால் இந்த மாதிரியான தீமையான காரியங்களிலிருந்து விலகி நன்மையான காரியங்களின் பக்கம் கொண்டு செல்ல அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.